வணக்கங்க. பாருங்க இந்த தோசை யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காக்கா, குருவி, அணிலுக்கு தாங்க இந்த தோசை. முடக்கத்தான் கீரை தோசை. பாவம் அவங்களும் சாப்பிட்டோம். நமக்கே உடம்புக்கு ஆரோக்கியம் தான். காக்கா, குருவிக்கெல்லாம் எப்படி இருக்கும் ஆரோக்கியமாக? அவங்களுக்கு மட்டும் யார் கொடுப்பாங்க? பாவம் தானே. காக்காவுக்காக குருவிக்கும் அணிலுக்காகவும் வெந்துட்டுருக்குது. குட்டி 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 பீஸாக கட் பண்ணி வைக்க போகிறேன். காக்கா குருவி அணிலுக்கு பார்த்திங்களா எவ்வளோ ஒரு பெஸ்ட்டான நல்லா செவன்னு முருகலான ஒரு தோசை. இது வந்து ஆறிடுச்சுன்னா இந்த நமுத்து போயிடும். இந்த முருகெல்லாம் வந்துட்டு நல்லா வேக வச்சுங்க. ஏன்னா மாவாக இருந்துடக்கூடாதுல்ல, அதுக்காக நல்லா வேக வச்சு. அதனால தான் இப்படி இருக்குது. தோசை வந்து நல்லா ஆறிடுச்சுன்னா சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த தோசையை புதுசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா பொடுசாக கட் பண்ணியாச்சு. இதில் காக்கா பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வச்சு வாயில் வச்சு தூக்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த அணிலண்ணை மட்டும் பார்த்திங்கன்னா அங்கிட்டே உட்காந்து அழகாக அவங்க மாட்டுக்கு 2 கையில் எடுத்துக்கிட்டு சாப்பிடுவாங்க. இப்படி அணிலண்ணாவுக்கு வச்சுருவோம். ஏன்னா அவங்க அந்த நேரே அப்படியே சாப்பிட்டு போயிடுவாங்க. எனக்கு நான் என்ன சாப்பிட்டாலும் பாவம் அவங்களுக்கும் கொடுப்போம், அவங்களுக்கு மட்டும் யார் இருக்காங்க கொடுக்கறதுக்கு அப்படிங்கிற மாதிரி நினச்சிருவேன். ஏன்னா பாவம் தானே. இப்போ நமக்கு கூட என்ன வேணுமோ நம்ம போயிட்டு கடையில் வாங்கி சாப்பிட்டுக்கிறோம், நம்ம தெரிஞ்சவங்ககிட்ட வாங்கி சாப்பிட்டுக்கிறோம். அவங்களாம் அந்த பறவைகள்லாம் பாவம் தானே. ஏன் நாம்ளும் சாப்பிட்றத கொஞ்சம் சாப்பிட்டுமே, தப்பு இல்லை தானே. ஓகே, தனித்தனியாக வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த அணில் காக்காயெல்லாம் வந்துடுவாங்க பாருங்கள். இந்த கிறுக்கு பையன் பூனைக்கு பார்த்திங்கன்னா பாலை வச்சு இன்னும் காலையிலேருந்து ஆளையே காணும். அவனை என்ன தான் பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. பாருங்கள், இப்போ தான் இவனை பற்றி திட்டிகிட்டு இருந்தேன். மூக்கில் வேர்த்த மாதிரி வந்துட்டான் பாருங்கள். கிறுக்கு பையில காலையிலேருந்து உனக்காக வச்சிட்ருக்குறேன். ஆளி மூஞ்சி பத்தியா என்ன நினச்சிட்டுக்கிற நீயே? இன்றைக்கி பாலும் மோரும் கொஞ்சம் கலந்தது. வெளுத்துக்கட்டு. அணில் சத்தம் கேட்குது, முழிக்கிறான். ஆனாலும் வவுத்து பசி தீர்த்தா தானே அணிலை பிடிச்சாலும் பிடிக்க முடிஞ்சாலும் பிடிக்கலாம். அப்படியே விறுவிறுப்பாக குடிக்கிறாரு. அணிலை பிடிக்க போகிறதுக்கு வேட்டையாட போகிறாரு, கிளம்பிட்டாரு.